பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்புகளை நான் 7 குறிப்புகளை பேசும்படி ஆவியானவர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியமான காரியங்கள் என்னென்ன? 7 பெஸ்ட் ஹாபிட்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஜெபம். ஆமென். முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தேவனோடு நாம் பிரவேசிக்க முடியும், தேவனோடு பேச முடியும். இந்த ஜெபமானது நம் ஆண்டவரோடு இணைக்கிறதா இருக்கிறது. அப்போ ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாக இருக்கிறது. இரண்டாவதாக வேத வாசிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது வேத வாசிப்பு. நீ வேத வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உன் வார்த்தை மூலமாய் உன்னோட பேசுகிறார். ஆமென். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேத வாசிப்பு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் வேத வார்த்தையில எழுதியிருக்கிறார். அதனால வேத வாசிக்கணும். வேத வாசித்தால் தான் உன் காரியம் வாய்க்கும். மூன்றாவது, சபைக்கு நம்ம போக வேண்டும், சபை இருக்க வேண்டும். மூன்றாவது, நமக்கு சபை தேவை. ஏன்னா சபையில தான் முக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைகள், முக்கியமான ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அப்போ சபை நமக்கு முக்கியம். சிலர் சபை விட்டு விடுவது போல நாம் விட்டு விடாமல். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சிலர் சபை விட்டுறாங்க, நாம் விட்டுறக்கூடாது. அதனால ஆண்டவர் சொல்ல சபை முக்கியம். நான்காவதாக ஆராதனை. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆராதனை ரொம்ப முக்கியம். வர்ஷிப். நீ தேவனை ஆராதிக்கும் பொழுது பூமியில தேவன் நம்ம நிச்சயமாய் உயர்த்துவார். அப்ப ஆராதனை நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆராதனை, தேவனை துதிப்பது ரொம்ப முக்கியம். ஐந்தாவது சாட்சி. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு முக்கியம். சாட்சியா இருக்கணும். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆறாவது சகோதர அன்புகள். ஆமென் சொல்லுங்களேன். அன்பு, சகோதரக்குள்ள ஒரு அன்பு, ஐக்கியத்தை நாம் உண்டாக்க வேண்டும். ஆமென். அது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முக்கியமாய் நம்ம வளர்ச்சிக்கு அது நமக்கு நல்லதா இருக்கிறது. ஏழாவது ஆவியின் கனிகள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வளர்வதற்கு ஆவிக்குரிய கனிகளா இருக்க வேண்டும். கலாத்தியர் 5:22 சொல்லுகிறது, 9 கனி உள்ள ஒரு வாழ்க்கையாய் நம்ம வாழ வேண்டும். இப்படி 7 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மை கொண்டு கர்த்த பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபம் முக்கியம், வேத வாசிப்பு முக்கியம், சபை முக்கியம், ஆராதனை முக்கியம், சாட்சி முக்கியம், அன்பு சகோதர ஐக்கியம் முக்கியம், ஆவியின் கனிகள் முக்கியம். ஆமென். இப்படி 7 காரியங்கள் நம்ம இருக்கும்பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.